ஒரு ஊர்ல மஞ்சுன்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. திருமணமாகி அன்னைக்குதான் அவளுக்கு முதல் நாள் இரவு. தன்னோட மாமியார் வீட்டுல இருந்தா. மஞ்சு, என்ன தனியா இருக்க? விமல் எங்கம்மா? இன்னும் வரலையா அவன்? இல்ல அத்தை, அவர் பக்கத்துல கொஞ்சம் வேலையா போயிருக்காரு. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. சரிம்மா, என்ன கையில இன்னும் வாழைப்பழத்தை அப்படியே வச்சிருக்க? சாப்பிடலையா? சீக்கிரமா சாப்பிடுமா. அவனையும் சீக்கிரமா வர சொல்லி நேரம் வேற ஆகுது பாரு. காலையில இருந்து ரொம்ப அசதியா இருப்பீங்க, சீக்கிரமா படுங்க. மாமியார் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா மஞ்சு ஒரே பதட்டமா இருந்தா. கையில இருக்க வாழைப்பழத்தையே பார்த்துட்டு இருந்தா. அப்போ திடீர்னு மஞ்சுளாவோட ஃப்ரெண்டு அங்க வந்தா. ஏய் விமலா, நீ என்ன இங்க, அதுவும் இந்த நேரத்துல? ஏய் மஞ்சு, ரிலாக்ஸ். ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? நான் மார்னிங் உன்னோட மேரேஜ்க்கு வரல, அதான் உங்க மாமியார் வீட்டு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி உன்னை பார்க்க வந்திருக்கேன். அடிப்பாவி, உனக்கு வரத்துக்கு வேற நேரமே கிடைக்கலையா? சரி கிளம்பு போ, உன்னை காலையில பாக்குறேன். ஒரு ஃப்ரெண்டு உன்னை தேடி வந்திருக்க, நீ என்னடானா நான் கிளம்பு கிளம்புன்னு சொல்ற? ஓ, கணவருக்காக வெயிட்டிங்கா? ஓகே ஓகே. ஆமா, என்னடி கையில வாழைப்பழம் வச்சிருக்க? புரிஞ்சுது. சி, நீ தேவையில்லாம எதுவும் போட்டு குழப்பிக்காத. ஒன்னும் இல்ல, சாப்பிட்டுதான் வச்சிருக்கேன். சரி நீ போடி, டைம் ஆகுது. சரிடி, கோவப்படாத, நான் கிளம்புறேன். எதனா சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. பாய் பாய். விமலா போனதும் மஞ்சுளா வாழைப்பழத்தோட பேசுறா. என்னங்க இப்படி ஆகிடுச்சு? நான் எப்படி உங்களை காப்பாத்துவேன்? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. மஞ்சு, நான் இப்படி வாழைப்பழமா மாறதுக்கு காரணம் ஒரு தவளைக்காதான். என்னன்னு தெளிவா சொல்றேன் கேளு. திருமணம் முடிஞ்சதும் கையோட என் ஃப்ரெண்டு என்கிட்ட ட்ரீட் கேட்டான். டேய் மச்சான், மேரேஜ் வர முடிஞ்சிருச்சுடா. லைட்டாவா ஒரு பெக்கு போட்டு வந்துடலாம். இதோட உன்னை விட்டா பிடிக்கவே முடியாது, நீ ரொம்ப பிஸியாகிடுவ. டேய் இப்போ வேணாண்டா, நாளைக்கு போகலாம். எனக்காக ஒய்ஃப்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? சொல்றது கேளு, நாளைக்கு நான் அவனை கூட்டிட்டு போறேன். டேய், வேலை முடிஞ்சதும் புத்தியை காட்டுற பத்தியா? இன்னும் நிறைய டைம் இருக்குடா, வாடா லைட்டா ஒரு பெக்கு போட்டு வந்துடலாம். நாங்கள் 2 பேரும் பாருக்கு போனோமா, ட்ரிங்க் சாப்பிட்டோம். டேய் மச்சான், மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துடாதடா. நம்ம எப்பவுமே இப்படியே இருக்கலாம். சரிடா, அடிக்கடி மீட் பண்ணலாம். என்ன, என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்ம வழக்கமாக பண்ணுறது தானே. நம்ம எப்பவும் போல வீக்கெண்ட் ஜாலியாக மீட் பண்ணலாம். நாங்கள் 2 பேரும் ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு காரில் வந்துட்டு இருந்தோம். அப்போ வழியில் போலீஸ் செக் பண்ணாங்க. டேய் மச்சான், போலீஸ்டா, இப்போ நம்ம மாட்டணும். மொத்தமாக பில்லு கட்ட வேண்டியது இருக்கும். எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும், அதில் போயிடலாம் நம்ம. நாங்கள் காரில் போயிட்டு இருந்தோம். எனக்கு பாத்ரூம் வந்துச்சு, அதனால் காரை நிப்பாட்டிட்டு நான் பாத்ரூம் போனேன். பாத்ரூம் போயிட்டு வர வழியில தெரியாம ஒரு தவளைக்காவை மெரிச்சிட்டேன். இப்படி அநியாயமா என் கணவரை மெரிச்சு கொண்டுட்டியே, இது அநியாயமா? இல்ல, நான் தெரியாம பண்ணிட்டேன், வேணும்னு பண்ணல, என்ன மன்னிச்சிடு. நீ இப்போ மன்னிப்பு கேட்டா என்னோட கணவர் உயிர் திரும்பி வருமா? நீ தெரியாமலாம் பண்ணல, வேணும்னு தான் குடிச்சிட்டு இப்படி பண்ணிட்ட. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இல்ல ப்ளீஸ் வேணாம், நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. எனக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் வேற ஆகிருக்கு. என் ஒய்ஃப் எனக்காக காத்துட்டு இருப்பா, நான் போகணும். ஓ, என்னோட கணவரை கொண்டுட்டு நீ போய் சந்தோஷமா வாழ்ந்துடுவியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒரு பழமா மாறிடுவ. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற சாபம். அப்படி சொல்லிட்டு அந்த தவளைக்கா அங்க இருந்து போயிடுச்சு. நானும் கார்ல வந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அவன் அதுக்கு, டேய் உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி கற்பனையா யோசிச்சு ஒரு கதை சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் வா, வீட்டுக்கு போலாம். நாங்க கார்ல போயிட்டு இருந்தோமா, அப்போ திடீர்னு நான் ஒரு வாழைப்பழமா மாறிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான். அப்புறம் அவனும் நம்பினான். நடந்த எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட வந்து சொன்னான். இதுதான் நடந்துச்சு. இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மஞ்சு. நீ தான் என்னை எப்படியாச்சும் காப்பாத்தணும். மஞ்சு தனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனா. நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அறிவோ, இது எல்லாம் அந்த பகவான் செயல். அது சாதாரண தவளைக்காய் இல்ல, சக்தி வாய்ந்த தவளைக்காய். அதனாலதான் சாபம் உடனே பழிச்சிருக்கு. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. சாமி, நான் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல, அந்த தவளை கிட்ட தான். உன்னால ஒரு உயிரே போயிருக்கு, அதுக்கான விளைவு தான் இது. சரி, உன் தப்ப உணர்ந்துட்டல, எல்லாம் அந்த எம்பெருமான் பார்த்துப்பாரு. நீ கவலைப்படாம இரு, நல்லதே நடக்கும். சாமியார் மந்திரத்தை படிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மஞ்சுவோட கணவர் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாரு. மஞ்சுளாவும் அவன் கணவரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.